பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். இன்னைக்கு உபவாசம்னா என்னன்றத கொஞ்சம் நீங்க விளக்கி சொன்னீங்க நல்லா இருக்கும். ஏன்னா அநேக உபவாசங்கள் போடுறோம். இந்த லென்த் நாட்கள் 40 days பாத்தீங்கன்னா சில பேர் நான்வெஜ் எடுக்காமயே உபவாசம் போடுறாங்க. அது எப்படி, அது சரியா இருக்குமான்றது ஒரு கேள்வி. உபவாசம்னா என்ன? ஆண்டவர் நமக்கு உபவாசத்தை குறிச்சு என்ன சொல்றாரு, வேதத்துல அதுல உள்ள காரியங்களை குறிச்சு எங்களுக்கு விளக்கி கேட்க. ஆமா, நல்ல கேள்வி, நல்லா கவனிங்க. இன்னைக்கு உபவாசம், இன்னைக்கு நம்ம 40 நாள் உபவாசத்துல இருக்கிறோம். இன்னைக்கு சில பிள்ளைகள் என்கிட்ட சொல்றது, பாஸ்டர் நாங்க நான்வெஜ் எடுக்காம இன்னைக்கு என்ன செய்யறோம், உபவாசம் இருக்கிறோம் பாஸ்டர். சில பிள்ளைகள் பாருங்க 21 நாள், சில பிள்ளைகள் 7 நாள், சில பிள்ளைகள் 3 நாள். இன்னைக்கு முதல்ல உபவாசம்னா என்னன்னு தெரியும். இன்னைக்கு சில பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பிள்ளைகளுக்கு அவங்க உபவாசம் போடுறாங்க, நானும் போடணும். இன்னைக்கு சில பிள்ளைகள் உபவாசம் போட்டு கூட அதுல அற்புத அடையாளங்களை பார்க்க முடியல, அவங்க ஆவியில பலப்பட முடியல. ஏன்னா நம்ம எடுக்கிற முடிவு தவறான முடிவுகளாகும். ஏன்னா நீங்க எடுத்து வாசிங்க, லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து படிங்க. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாது இருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. நல்லா கவனிங்க, அவர் 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் புசியாது இருந்தார். இப்ப அவர் போன அந்த உபவாசத்தினுடைய கான்செப்ட் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அந்த வனாந்திரத்துக்கு போன கான்செப்ட் என்னன்னா, பிசாசினால் சோதிக்கப்பட்டார். இன்னைக்கு அந்த 40 நாள் ஒன்றும் புசிக்கல, அது 2வது தான். ஆனா இந்த பிசாசினால சோதிக்கப்படுறதுக்கு அவர் உள்ள போகும் பொழுது அவனுடைய வல்லமைகளை இவர் தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பாருங்க, இங்க இருக்கிற எல்லா பாருங்க அந்தகார வல்லமைகளை பொறிக்கிறதுக்கு அவர் யாரால நிறைந்து உள்ள போனாருன்னா, பரிசுத்த ஆவியானவரால வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இன்னைக்கு நம்ம ஏசப்பா 40 நாள் உபவாசம் போட்டாரு, நானும் போட விரும்புறேன். நல்லது, நீங்க மாம்சத்துல முடிவெடுத்து உள்ள போறீங்களா, தேவ ஆவியானவரால நிரப்பப்பட்டு நீங்க எங்க போறீங்க, உபவாசத்துக்குள்ள போறீங்களா? அது முதல்ல நீங்க நல்லா கவனிக்கணும். ஏன்னா மாம்சத்துல எடுக்கப்பட்டு போனா உங்களுக்கு உபவாசத்துல இருந்தாலும் தேவ வல்லமையில பலப்பட முடியாது. ஆவியானவர் பாருங்க, அவர் எந்த இடத்துக்கு கொண்டு போனார். இன்னைக்கு உலகத்துல நிறைய இடங்கள் இருக்கு, ஆனா அவர் ஏன் வனாந்திரத்துக்கு கொண்டு போகணும்? வனாந்திரம் எதை குறிக்குது? ஏன் பிசாசினால சோதிக்கப்பட்டாரு? நீங்க எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம் அந்த வனாந்திரத்தை குறித்து சொல்லுது. நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமாகிய வனாந்திரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய. பாருங்க எவ்வளவு காரியத்தை அந்த வனாந்திரத்தை குறித்து சொல்றாரு. ஒரு மனுஷனும் கடவாதபடி அந்த வனாந்திரத்துல மரண இருள்கள் அப்படின்னா, அந்த பிசாசினால சோதிக்கப்பட்ட அந்த 40 நாளும் அவர் மாம்ச பலத்துல இல்ல, ஆவிக்குரிய பலத்துல இருந்தாரு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம உபவாசத்துக்குள்ள போகும் பொழுது, இன்னைக்கு நாம வனாந்திர பாதைன்றது இன்னைக்கு உங்களுடைய ஊழிய பாதையா இருக்கலாம், உங்க குடும்பத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற போராட்டங்களா இருக்கலாம். அந்த போராட்டங்களை மேற்கொள்ள நீங்க யாருடைய பலத்தோட உள்ள போறீங்க? இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உபவாசம் என்பது நீங்க நான்வெஜ் எடுக்காம இருக்கிறது அல்ல, இல்லாட்டி நான் ஒருவேளை வேற ஒவ்வொரு காரியத்தை குறித்து நீங்க இருக்கலாம். ஆனா உபவாசம்னா உண்மையிலேயே என்ன? நீங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அவர் பிசாசினால் சோதிக்கப்படணும், அவனுடைய வல்லமைகளை உரித்து கொள்ளணும், தேவ வல்லமையில தேவ சத்துவத்துல பலப்படணும். இன்னைக்கு உபவாசம்னா உபவாசம்னு சொன்னா விசுவாசி என்ன செய்ய தெரியுமா? இன்னைக்கு பழங்கள் ஜூஸுகள் வாங்கி கொண்டு வந்து வீட்டுல பாக்குறது. அப்ப நமக்கு என்ன வந்துருதுன்னா, இன்னைக்கு நம்ம உபவாசத்துக்குள்ள போனா நமக்கான தேவைகள் சந்திக்கப்படுதுன்னு நினைக்கிறோம். உபவாசம் போட்டா எனக்கு என்ன வருது? ஃப்ரூட்ஸ் வருது. உபவாசம் போட்டா எனக்கு பண தேவைகள் சந்திக்கப்படுது. அது அல்ல, தேவனுடைய சத்துவத்துல வல்லமையில நீங்க ஆவியானவரோட உள்ள இருக்கிறீங்களா? அந்த 40 நாளும் அவர் ஒன்றும் புசிக்காத காரணம் என்னன்னா, அவர் தேவ ஆவியானவரோட தேவனோட உறவுல இருந்தார். அதனாலதான் அவர் சோதிக்கிற எல்லா சோதனையும் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம வனாந்திர பாதையை மேற்கொள்ளணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில போராட்டத்தை உடைக்கணும், சில கட்டுகளை உடைக்கணும்னா நீங்க முதல்ல உங்க சரீரத்தை ஒடுக்கணும். அதுதான் இங்க நமக்கு வராது பாருங்க, நம்மளால உடைக்க முடியாது. ஏன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், இன்னைக்கு ஜூஸ் எடுத்துக்கிறோம், ஓகே நம்மளுக்கு ஒரு பலவீனம் வருது, நல்லது. ஆனா அந்த ஜூஸ்லயே அது எனக்கு இது குடிச்சாதான் சத்தா இருக்கும், இது குடிச்சாதான் எனக்கு நல்லா இருக்குன்னா நீங்க உபவாசம் இல்லாத மாம்சத்துல இருக்கிறீங்க உள்ள. நீங்க பரிசுத்த ஆவியானவரால தேவனோட இருந்து உபவாசத்துக்கு உள்ள போனீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யாது, ஒண்ணுமே செய்யாதங்க.
நீங்க இன்னும் உதாரணம் பாத்தீங்கன்னா ஏசாயாக்கள் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. உபவாசம் இருந்தா எதெல்லாம் நீங்க மேற்கொள்ளுவீங்க? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலை ஆக்கி விடுகிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. நல்லா கவனிங்க, பிசாசுடைய சகல கட்டுக்களை உடைக்கிற வல்லமை உங்க உபவாசத்துல வேணும். இன்னைக்கு இதுவரைக்கும் 21 நாள் போட்டிருக்கிறீங்க, 3 நாள் போட்டிருக்கிறீங்க, 40 நாள் போட்டிருக்கிறீங்க. உங்க உபவாசத்துல இந்த கட்டுக்களை உங்களால உடைக்க முடிஞ்சுதா? அப்படி உடைக்க முடிஞ்சு தேவ சத்துவத்துல நீங்க பலப்பட முடிஞ்சா நீங்க போட்ட உபவாசம் சரியான உபவாசம். தேவைகள் உலகத்துக்குரியதெல்லாம் ஆண்டவர் பின்னாடி சந்திப்பாரு. உபவாசத்துடைய காரணம் என்ன? உங்க சரீரத்தை ஒடுக்கணும். இன்னைக்கு நம்முடைய முற்பிதாக்கள் நல்லா கவனிங்க, எஸ்தர் ராஜாதி போட்டாங்க, 3 நாள் ஒன்னும் புசிக்காம குடிக்காம இருந்தாங்க. நல்லா கவனிங்க, எஸ்தர் 4, 16, 17 எடுத்து நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, அடுத்த காரியத்தை நல்லா கவனிங்க. யோனா 3:7 ஒரு உபவாசம் போட்டாங்க. எப்படிப்பட்ட உபவாசம்? நல்லா கவனிங்க, மிருகங்கள் கூட ஒன்னும் புசிக்கல. இப்ப நாம எந்த கான்செப்ட் எடுத்துட்டு வரோம்னா, தானியேல் நான்வெஜ் இல்லாம உபவாசம் இருந்தாரு. அவர் இருந்த உபவாசம், அவர் இருந்த சூழ்நிலைகள் வேற. நல்லா கவனிங்க, அதை இன்னைக்கு 40 நாள்ல நான் நான்வெஜ் எடுக்காம இருந்தா அது அவர் அங்கீகரிக்கவே மாட்டார். பேச்சுல அல்ல, பலத்துல வளரணும். உபவாசம் உன் உடலை ஒடுக்கணும், பெருக்கிட்டே போக கூடாது. அது போல தேவ சமூகத்துல நீங்க சத்துவத்துல வல்லமையில பலப்படணும். தேவ சித்தத்தை செய்ய நீங்க என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். இன்னைக்கு அதுதான் உபவாசம், அதுதான் தேவனுடைய சித்தம். நல்லா கவனிங்க, மோசே 40 நாள் பாருங்க ஒன்றும் புசிக்காமல், உபாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 9:18 நீங்க படிச்சீங்கன்னா, அவர் ஒன்றும் புசிக்காம தேவ வல்லமையில பிரசன்னத்துல இருந்தாரு. இன்னைக்கு நீங்க போடுற உபவாசம் உங்க சரீரத்தை ஒடுக்குறீங்களா? நீங்க சரீரத்துல ஒடுக்கும் பொழுது உங்களுக்கு போராட்டம் வரும், உபத்திரம் வரும், வராமலாம் இருக்காது. நீங்க எதெல்லாம் இச்சித்தீங்களோ அதெல்லாம் அங்க வரும் உள்ள. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் தேவ ஊழியக்காரங்களுக்கே போராட்டம் உபவாசத்துல இல்லைன்னா, இவங்க நினைப்பு எப்படின்னா, நாங்க தேவனோட வல்லமையில இருக்காங்க. வல்லமையெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க அந்தகார சங்கிலிகளை போராட உள்ள வந்தா உன் சிந்த மண்டலங்கள், உன் சரீரங்கள், உன் ஆவிக்குரிய மண்டலங்கள்ல யுத்தம் நடந்துட்டே இருக்கும். அதுதான் உபவாசம், அதுதான் தேவன் விரும்புற உபவாசம். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட உபவாசம் போடுறோமா? நீங்க உங்களை ஆராய்ச்சி பாருங்க. 21 நாள் உபவாசம் போடுறோம். 21 நாள்ல நீங்க ஆவிக்குரிய மண்டலங்கள்ல எதை போராடி மேற்கொண்டீங்க? முடியல. ஏன்னா நம்ம நல்ல ஜூஸ் கிடைக்குது, நல்லா ஜூஸ் குடிச்சுக்கிறோம். அது போல உபவாசம் போட்டு, அதான் ஏசாயா 58 நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுறோம், நம்ம தேவைகளை செய்யறோம், வெளியில போறோம், கேட்டா அதுக்கு 100 சாட்டு சொல்லிக்கிறோம். எப்படின்னா, நான் இல்லாட்டி என் குடும்பத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது பாஸ்டர், நான் இல்லாட்டி என் வீட்டுல எந்த வேலை. அம்மா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆவிக்குரிய ரீதியில நீங்க கணுக்காலோட நிக்கும் வரையும் உள்ள வர முடியாது. நீங்க உபவாசத்துக்குள்ள போகும்பொழுது அது ஒரு வேற மண்டலம். ஏசப்பா உலகத்தை விட்டு அது 40 நாள் பிசாசினால சோதிக்கப்படுறதுக்கு ஒரு மனுஷனும் கடக்காத வனாந்திரம். அப்படின்னா அவனுடைய தந்திரங்களை முறிக்கிறதுக்கு எரேமியா 2:5 சொல்லுது, அதுக்குள்ள போய் கர்த்தர் போராடி மேற்கொள்றாரு. அதுக்கு தான் வனாந்திரத்துக்குள்ள போனார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம வனாந்திர பாதையில நம்ம நிக்கிறோம், போராடுறோமா? ஏன் இன்னைக்கு பலன் எடுக்க முடியல? ஏன் ஊழியத்துல அறுவடை இல்ல? ஏன் உங்களுக்கு இருக்கிற கட்டுகளை உடைக்க முடியல? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், பாஸ்டர் விசுவாசிகளுக்கு தான் பிசாசு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு பிசாசுகளே இல்ல. முதல்ல இன்னைக்கு ஊழியத்துல நல்லா கவனிங்க, 100%த்துல 80% எஸ்எபேல் தான் இன்னைக்கு ஊழியம் செய்யுது. நீங்க கொஞ்சம் நம்ப முடியாது. ஆனா நீங்க ஆவிக்குரியதுல வந்தா உங்களையே நீங்க நிதானிச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க? எவ்வளவு நேரம் ஊழியம் செய்யற பிள்ளைகள் கொடுக்குறீங்க? உங்க வாயில பரிசுத்தம் இருக்கா? சிந்தையில பரிசுத்தம் இருக்கா? நம்ம ஒரு மெசேஜ் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு திருப்தி வந்துருச்சு, என் மெசேஜ்ல கட்ட உடைஞ்சிருச்சு, என் மெசேஜ்ல அம்மா, அதுதான் நீ விழுந்து கிடக்கிறதுக்கான காரணமே. நாம முற்றிலும் தேரல, இன்னும் ஓடிட்டே இருக்கணும். அற்புதம் நடக்கட்டும், அது நீங்க இல்ல, கர்த்தர் செய்யறது உங்களை மறைச்சு. நீங்க தேவனோட இன்னைக்கு உறவுல இருக்கிறீங்களா? கனெக்ஷன்ல இருக்கிறீங்களா? உபவாசம்னு சொல்றோம், தேவ சத்தத்தை கேட்க முடியுதா? நமக்கேத்த மாதிரி 10 அதிகாரங்கள் படிக்கிறது அல்ல. தேவ வல்லமையில பலப்படுங்க, தேவ சத்துவத்துல பலப்படுங்க, தேவ சித்தத்தை செய்ய நீங்க என்ன செய்யுங்க? உள்ள வாங்க. இதுதான் உபவாசம். இதைத்தான் கர்த்தர் நேசிக்கிறார், இதைத்தான் கர்த்தர் விரும்புறார். அதுதான் உபவாசம். இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட உபவாசம் போடுறோம் நீங்க ஆராய்ச்சி பாருங்க. உங்கள்கிட்டயே கொடுக்குறேன். நீங்க நான்வெஜ்ல போடுறீங்க, நான்வெஜ் இல்லாம போடுறீங்க, இல்லாட்டி நான் ஒருவேளை நீங்க மாம்சத்துல போடுற எந்த உபவாசமா இருந்தாலும் அதனுடைய முடிவு உங்க கையிலேயே தெரியும். நீங்க என்னதான் போட்டாலும் ஒண்ணும் ஜெயிக்க முடியாது. பிசாசுக்கும் பலன் இருக்கு, அவனுக்கும் கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்குன்னு கர்த்தர் சில காரியத்தை கொடுக்கிறார். அதனாலதான் குமாரன் வனாந்திரத்துல பிதாவோட இருந்து பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்டு ஜெயிச்சார். இன்னைக்கு நம்ம நாளைக்கு உபவாசம் போடுறோம்னா ஆண்டவர் அதுல சித்தம் இருக்கா சித்தமில்லையே உள்ள போயிரும். அதனாலதான் இன்னைக்கு ஜெயிக்க முடியல, அதனாலதான் இன்னைக்கு போராட முடியல, மேற்கொண்டு வர முடியல. அதனால இன்னைக்கு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உபவாசம்னா முதல்ல உங்க சரீரத்தை ஒடுக்குங்க.
சிந்தையில ஒருமனப்படுங்க. இன்னைக்கு நீங்க ஆவியில பலப்படுங்க. தேவ சித்தத்தை செய்ய பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர். God bless you.